சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வீடியோக்கு நாங்க உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தான் வரவேற்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சில சத்தியத்தை நமக்கு சொல்லித் தர போறார். ஏன்னா சத்தியத்தின் மூலமா தான் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப அநேகர் என்ன கேட்கிறாங்கன்னா, விக்கிர பேக்ரவுண்ட்ல இருந்து உங்கள மாரி வந்தவங்க நெறைய பேர் எப்படி கேட்கிறாங்கன்னா, நான் விக்கிர பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு வழியா எப்படியோ வந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு இது வரல. ஆண்டவர் எவ்வளவு வாக்குத்தத்தம் தந்திருக்காரு. ஆனா இன்னும் நான் அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போல அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நான் எப்படி ஜெபிக்கணும்? நான் எதுவும் தவறா பண்ணியிருக்கேனா? இல்ல நான் இன்னும் எதுவும் பண்ணணுமா? அந்த மாதிரி நெறைய டவுட்ஸ் கேட்கறாங்க. ஏன்னா ஒரு சில நேரம் அந்த ஸ்பிரிட் டைரக்டாவே அட்டாக் பண்ணுது. அப்படி இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு மிருகங்கள் உருவத்திலயோ, ஏதோ ஒரு உருவத்துல தொரத்துறது, அமுக்குறது, ஏதோ ஒரு சில போராட்டங்கள். ஏன்னா ஒரு சில குடும்பங்கள்ல ஒருத்தர் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. மித்த யாருமே ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. அப்ப இதுக்காக எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அநேகர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, கானான் தேசத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். ஆனா இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்து வாழ்க்கையில தான் இருக்காங்க. இப்ப அதே போல நம்மளுமே ஒரு அடிமைத்தன வாழ்க்கை, விக்கிரகத்தின் பிடியில. ஏன்னா பார்வோன் பிடியில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அதே போல இப்ப அநேகர் பிடியில இருக்கலாம், அநேகர் அந்த இடத்தை விட்டு வெளியும் வந்திருக்கலாம். அப்ப இருக்கிறவங்களுக்கு பிடியில, அதாவது சத்துருவன் விக்கிரகத்தின் பிடியில இருக்கும் பொழுது ஒரு விதமான நெருக்கம், பாடுகள் பயங்கரமா இருக்கும். ஆனா ஆண்டவர் என் பிள்ளைகளை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லும் பொழுது ஒரு சில பேர் இப்ப ரட்சிக்கப்பட்டு குடும்பத்துல ஒரு ஆள் அந்த மாதிரிக்கு அநேகர் நீங்க அந்த விசுவாச பாதையில அந்த எகிப்தை விட்டு நீங்க வந்திருக்கலாம். அந்த விக்கிரகத்துல வழிபாடுல இருந்து நீங்க இப்ப வெளியே வந்திருக்கலாம். ரெண்டு விதமான கேட்டகரி. இப்ப நீங்க வெளியில வந்தவங்க என்ன செய்யணும்னா, கொஞ்சம் ஒரு ரிலீஃப் இருக்கும். இருந்தாலும் பிரச்சனைகள், பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அவர் நடத்தி கொண்டு போகிற பாதையிலலாம் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, நம்மளுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ இதை செஞ்சனா போதும், இனி நீ முழு சுதந்திரமா அதை சுதந்திரிச்சு கொள்ளலாம். அதாவது கானான்ற ஊர் எப்படின்னா, ஆண்டவர் சிம்பாலிக்கா சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுற ஊரா. அந்த அளவுக்கு ஒரு செழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு. அப்படித்தான் பரலோக காணான் நம்மளுக்கு சொல்ற மாட்டிக்க அதே வாழ்க்கை தான் பூலோகத்திலயும் நம்மளுக்கு பரம காணான் மாதிரிக்க இந்த உலகத்திலயும் நம்ம அதே பரலோக வாழ்க்கையை அனுபவிக்கணும். ஆனாலும் நான் எனக்கு இன்னும் பிரச்சனை இருக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்குது, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. ஆண்டவர் தெளிவா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாரு. இந்த 7 தான் உன்னை விட பெருசா இருக்குது, அதை நீ போக்கஸ் பண்ணிட்டாலே அந்த தேசத்தை நீ முழுமையா சுதந்திரிச்சுக்கலான்ட்டாங்க. அப்ப அந்த 7 நம்ம வரிசையா வாசிச்சோம். அந்த 7மே 7 ஜாதிகள் அந்த தேசத்துல ஏற்கனவே நம்ம வாழ வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை, எப்படி நம்ம நல்லா இருக்கணும்ன்ற ஆண்டவர் கொடுத்த அந்த காரியங்களை சத்துருக்கள், ஒரு 7 வகையான ஸ்பிரிட்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. 7 ஆவிகள், 7 ஆவிகள் அந்த இடத்துல நமக்குரிய ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டு நமக்குரியது எல்லாமே சுதந்திரிச்சுக்கிட்டு நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் சொன்னாரு, உனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் தர்றேன், நீ போ, இந்த 7 உனக்கு முன்பாக நான் துரத்துவேன், நான் சொல்றதை நீ செஞ்சா அப்படின்றாரு. ஏன்னா அந்த இதை நம்ம செய்யும் பொழுது, ஏன்னா சின்ன சின்ன ஆவிகளை எவ்வளவோ விக்கிரகத்தை நம்ம நெருக்கிக்கிட்டோம். ஆனா நிறைய பேர் கேட்பாங்க, நானும் ஆண்டவருக்குள்ள ரசிக்கப்பட்டு எவ்வளவோ நாள் வந்துட்டேன், ஆனாலும் இன்னும் எனக்கு இருக்கு, போராட்டம் இருக்கு, நான் இன்னும் விடுதலையான மாதிரி தெரியலையே அப்படின்னு. ஆனா இதுக்கெல்லாம் மெயின் என்னன்னா, நம்ம யாருன்னு சொல்லி டார்கெட் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு 7 பலத்த ஜாதி தான். அந்த 7 நம்ம குறி வச்சு ஆண்டவர் கிருபைனால அதை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன ஆவிகள்லாம் நம்மள ஒண்ணும் மேற்கொள்ள முடியாது. அதாவது இவங்க யாரு அப்படின்னா, இப்ப அந்த இதுல இருந்து வந்துருவாங்க, வேற ஒரு இதுல இருந்து வந்துருவாங்க. அந்த பார்வோன் பிடி, இந்த பார்வோன்றவன் யாரு அப்படின்னா, இயேசுவை ஆராதிக்க விடாதபடி தடுக்கிறவன். அப்ப அந்த பார்வோன் பிடியில இருந்து வெளியே வந்துருவாங்க. ஆனா இவங்க நினைச்ச ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்த பூமிக்குள்ள போகாம இருப்பாங்க. ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, ஒரு செழிப்பு இருக்காது அவங்க லைஃப்ல ஒண்ணுமே. ஏன்னா அந்த கானான்றதுதான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நமக்கு. அங்கிருந்து வந்தாச்சு, ஆனா இன்னும் இதுக்குள்ள போய் ரீச் ஆகல. அதுக்கு இந்த 7 ஸ்பிரிட்ஸ ஃபர்ஸ்ட் அழிச்சா மட்டும்தான் இன்றைக்கு நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்ப ஒரு சில பேர் சந்தேகம் வரும், ஆனா நாங்க இந்த பேர்ல உள்ள இதை நாங்க வணங்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி. ஏன்னா பொதுவாவே உலகத்துல கூட சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை தப்பு பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, தம்பி நீங்க போய் பெரிய ஆளை வர சொல்லுங்க அப்படின்ட்டுவாங்க. நீங்க சின்ன பிள்ளைல அவங்களுக்கு ஏத்த மாட்டிக்கு அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்காது. அவங்க சின்ன பிள்ளைத்தனமா சில காரியங்களை செஞ்சிருவாங்க, உலகத்துல சொல்லுவாங்க.
நீ போய் பெரிய ஆளை வர சொல்லுங்கப்பா அப்படின்வாங்க. அதே போலதான் இப்ப நம்ம போராடிட்டு இருக்கிறது, நம்ம பாக்குறது, நமக்கு தெரிஞ்ச அந்த 6 அறிவுல ம். ஆண்டவர் கொடுத்த சின்ன அறிவுல நம்ம யோசிக்கிறது, இந்த விக்கிரகம் தானே, இந்த பேருனால இது அந்த நம்ம விட்டுட்டு வந்ததெல்லாம் பிரச்சனை பண்ணுது, எப்படி பார்வோன் பின்னாடி துரத்திட்டே வந்த மாதிரி இதுதானே நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன்னிலும் பலத்த ஜாதியான 7 பேர் இருக்காங்க. அத ம். நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதான் பெருசா இருக்குது. அதுக்கு கீழ உள்ள பிரான்ச்சஸ் தான் நம்ம இப்ப பாக்குறது. பாக்குற எல்லாமே. சின்ன சின்ன ஆவிகள். அதுதான் நம்ம கிட்ட போராடிட்டு, ஒரு சில நேரம் நம்ம சோர்ந்து போயிரும். ஒரு சில நேரம் எனக்கு ஏன் இந்த நிலைமை வருதுன்னு அப்படியே இருக்கும். இல்ல ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில இத ஜெபத்துல முறியடிச்சுருவாங்க. ம். ஆனாலும் இன்னும் ஃபுல் ஆ. டெலிவரன்ஸ் வரலையே அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இந்த 7 ஹெச்ஓடி மாரி இந்த மேல வந்து பெருசா தலைவர்கள் மாரி 7 பேர் உட்கார்ந்திருக்கு. ம். இத நம்ம முறியடிக்காத வரைக்கும், இதுக்கு கீழ உள்ளத முறியடிச்சனால மட்டும் நமக்கு ஃபுல் வெற்றி கிடைக்காது. ஏன்னா உபாகமம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல மறுபடியும் சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம் என தெளிவா சொல்லியிருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி பாருங்களேன், விக்கிரத்துல இருக்கும் பொழுது இன்னாரு இவங்களுக்கு தான், இந்த தெய்வத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த இதை கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்போம். நான் உங்களுக்கு தான் சொல்லிட்டு இல்ல, நம்ம மூதாதையர்கள் நமக்கு முன்னோர்கள் வந்து இந்த பிள்ளையோ சரி இந்த மகனோ அப்படியே எந்த உறவாக இருந்தாலும் இவங்க அதே உறவு முறையின்படி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபர்ஸ் பண்ணி ஆண்டவர் சொல்லிருக்காரு. அந்த உறவு முறையை நம்ம கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். அதான் உடன்படிக்கை. இப்ப உடன்படிக்கை. திருமணத்துல ம். உடன்படிக்கை பண்றாங்கல்ல, கணவன் மனைவி பண்றதுதான். அதே மாதிரி விக்கிரகத்தோட உள்ள உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கும் இந்த 7 ஸ்பிரிட்ஸோடயும் நீங்க முறிச்சீங்களா? அதான் வந்து பார்க்கணும். ஏன்னா அந்த பேரை கன்ஃபர்ஸ் பண்ணி சொல்லி இந்த ஏத்தியர் உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம். ஏத்தியர் என்ற இந்த குறிப்பிட்ட ஆவியோடு ம். எனக்கு என்ன உடன்படிக்கை இருந்தாலும் நான் அதை முறிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புதிய உடன்படிக்கை பண்ணிக்கிறேன். ம். ஏன்னா இந்த ஏத்தியன்ற ஆவி நம்ம கானான் வாழ்க்கைக்கு போக விடாதபடிக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கும். இப்ப அதே 5ஆம் வசனத்துல வாசிச்சோம்னா, நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் தோப்புகளை வெட்டி, அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியில எரித்து போட வேண்டும். இப்ப இந்த வசனத்தின்படி வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அது விசுவாசத்தோட ஏற்கனவே சொன்னது போல அதனுடைய விக்கிரக தோப்புகள் எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ நாமத்துல நான் அக்கினியில போடுறேன், அதை தோப்புகளை வெட்டி எறிகிறேன். ஆனா வாயில வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஏன்னா வாயில ஜீவன் இருக்குது. அதை நம்ம ஸ்பிரிச்சுவல்ல சொல்லும் பொழுது நிச்சயமாக அது பிசிக்கல்லையும் அதனுடைய அத்தாரிட்டி அதனுடைய பவர் எல்லாம் டவுன் ஆகும். இந்த இடத்துல 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பலிபீடத்தை தகர்க்கணும். ம். இயேசுவின் நாமத்தினால் அந்த பலிபீடத்தை தகர்க்கிறேன். யாரு? ஏத்தியர், கிர்காசியர், எமோரிய, கானானிய, பெரிசியர், ஏவியர், எபூசியர் இந்த 7 சத்துருக்களுடைய பலிபீடத்தை நான் தகர்க்கிறேன். இந்த 7 சிலைகளை நான் தகர்க்கிறேன். இந்த 7 விக்கிரக தோப்புகளை நான் வெட்டுறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் வெட்டுகிறேன். ஜெபத்திலேயே நீங்க வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த 7 விக்கிரகங்கள் மேல பரிசுத்த அக்கினி இறங்குவதாக அப்படி சொல்லி நம்ம என்ன வசனம் அந்த 5வது நீங்க படிச்சீங்கன்னா அந்த தோப்புகளை வெட்டுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. நிச்சயமா அதை செய்யும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்துல இந்த காரியங்கள் நிறைவேறும் பொழுது நம்ம நிச்சயமா ஒரு சுதந்திர வாழ்க்கைக்குள்ள அடுத்த ஒரு ஸ்டெப் நம்ம போவே முடியல, எப்படி அதே இடத்துல நின்றுட்டோம், ஏன்னா மேகஸ்தம்பம் நின்றுச்சு, அக்னி ஸ்தம்பம் நமக்காக நிக்குதுன்னு மூவ் ஆகும் பொழுது ஏன்னா அது ஒரு ஸ்டெப் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீ செய், நீ மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்த உன்னுடைய ஆசீர்வாத வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்றாரு. அது போல நம்ம கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது இதை நீ செய்யுங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்க தடைகள் மாறும். இன்னொரு வசனம் பார்ப்போம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவாய், நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம், நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். இப்ப இந்த இடத்துல நம்ம அநேகர் விக்கிரகத்துல ஒரே ஆள் ரசிக்கப்பட்டிருப்போம், வீட்லயும் பயம் இருக்கும், விக்கிரகத்திட்டையும் நம்மள என்ன செஞ்சிருக்கேன்னு ஒரு பயம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை குறிச்சு பயப்படாத, அதை குறிச்சு நீ பயப்படாத, நான் வல்லமையும் பயங்கரமான தேவன் சொல்றாரு. ஏன்னா நம்மளோட கூட இருக்கிறவர் அப்படிப்பட்டவர். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா துரத்துங்கன்றப்ப அதே போலதான் நம்மகிட்ட வர இப்ப பிரச்சனை உடனே ஒரே நாள்ல முடியலையே, நம்ம எந்த காரியத்தை பாயிண்ட் அவுட் பண்ணாம இன்னும் இருக்கிறோம். ஏன்னா என்ன சின்ன சின்ன காரியங்களாவே நம்ம சுத்தி இருக்கிற நம்ம சூழ்நிலைகளையும் சரி, நம்ம சுத்தி இருக்கிற விக்கிரகத்தையும் சரி தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனா மெயினான ஆண்டவர் மெயினான காரியம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 நீ முறியடி, அதுக்கு பின்பாக அதுல இருந்து வருகிற அந்த சாபங்கள் அந்த நம்மளை தடுக்கிறது எல்லாமே ஆண்டவர் நிர்மூலமாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து பண்ணிருப்பீங்க, உடன்படிக்கை முடிச்சிருப்பீங்க. நிறைய பேர் நான் நிறைய பேர்ட்ட பேசும்போது கேட்பேன், நீங்க வந்து
அந்த நீங்க முன்னாடி வணங்கின இதோட தெய்வத்துல அந்த உடன்படிக்கை முடிச்சிட்டீங்களான்னு உடனே நான் முடிச்சிட்டேன் அந்த சிஸ்டர் விக்கிரகத்தோட பேரை சொல்லி எழுதி எல்லாம் கன்ஃபர்ஸ் பண்ணிருப்போம். ஆனா அது மெயின் ஹெட் இங்க நம்ம கையை வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த விடுதலையை ஆனா பரிபூர்ணப்படுத்திக்கலாம். இந்த 7 ஸ்பிரிட்டுடைய பேரை சொல்லி உடன்படிக்கை முடிச்சிருப்பாங்களா அப்படின்னா ரொம்ப ரேர் தான். ரொம்ப ரேர் தான். ஆனா இந்த 7 தான் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் நீங்க வந்து கானானுக்குள்ள போகாதபடிக்கு நீங்களும் நாங்களும் சரி கானானுக்குள்ள போகாதபடிக்கு நம்மள தடுக்கிறதான ஒரு சுதந்திர ஆவி. வாழ்க்கைக்குள்ள போக முடியாத அளவுக்கு. ஆனா அதையும் ஆண்டவர் வந்து எப்படி சொல்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் வந்து துரத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு ஜெபிச்சுட்டு நம்ம காலையிலேயே நம்ம எந்திச்சு பார்த்து ஐயோ என் லைஃப் மாறலையே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அங்க ஒரு ப்ராசஸ் வந்து ஆண்டவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஏரியாவா ஆண்டவர் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஏன்னா நிறைய நீங்க ஏற்கனவே கானான்னா ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு புரியாது. கானான்றத நம்ம 2 வகையா நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு பூமிக்குரிய ஆசீர்வாதம். நம்ம ஏற்கனவே பாலும் தேனும் ஓடுற மாதிரி ஒரு லைஃப். அதாவது எல்லாமே ஒரு செழிப்பான ஒரு லைஃப்னு வச்சுக்கோங்களேன். அது ஒண்ணு. இன்னொன்னு பரம கானான். பரலோகத்துக்கு போகவும் இந்த 7 ஸ்பிரிட் தான் நமக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக சொல்லுவாங்க இன்னும் என்னால ஒரு முன்னேறி ஸ்டெப் எடுத்து போக முடியல, ஆவிக்குரியதுல நான் இன்னும் டவுனா இருக்கேன், அபிஷேகம் பெறல, அக்கினியை பெறலன்னு சொல்லிட்டு. இதுவுமே இந்த ஸ்டெப் நீங்க ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நீங்க எடுத்து வைக்கும் பொழுது உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் சரி, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் சரி, நிச்சயமாக நம்ம அந்த இதுக்குள்ள பிரவேசிக்க ஒரு உதவி செய்வார். இன்னொன்னு சில நேரம் நீங்க வந்து குட்டி குட்டி பிசாசோடைய வேவ் ஆவிகள் இதெல்லாம் வந்து வரும். இதெல்லாத்தையே நீங்க போராடி போராடி வந்து உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த வேவ் ஆவியவே நீங்க தினம் தினம் போராடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வேவ் ஆவியை அனுப்புறது எங்கேயோ ஒரு ஆளுதான். அப்ப இந்த வேவ் ஆவியை நீங்க அழிச்சு போட்டால் ஜெபத்துல அழிச்சு போட்டாலுமே இதை யார் அனுப்புனதுன்னு நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நம்ம ஜெபம் நம்ம பாயிண்ட் வந்து தப்பாவே தான் நம்ம வந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா இது இனிமே வர நாட்கள்ல இந்த பாயிண்ட் அவுட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா ஒரு பரிபூர்ண விடுதலையை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் கட்டளையிடுவார். இந்த 7 ஸ்பிரிட்ஸ பேரை எழுதி வைங்க. எழுதி வச்சு உங்க ஜெபத்துல இன்னைக்கே போய் ஆண்டவரே ஏத்தியர் என்ற ஆவியோட உள்ள உடன்படிக்கை நான் முறிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் முறிக்கிறேன், கிர்காசி என்ற ஆவியோட நான் உடன்படிக்கை நான் முறிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் அதுல சொல்லியிருக்காரு ஸ்பெசிபிக்கா நீங்க அதுக்கு உடன்படிக்கை பண்ணவும் வேண்டாம், சம்பந்தம் கலக்கவும் வேண்டாம் சொன்னது ஆண்டவருடைய வாய்தான். இதை நீங்க பண்ணுங்க. இதை பண்ணும்போது நிச்சயமா நம்மள வந்து ஒரு கானானுக்குரிய ஆசீர்வாதத்தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.